ஹாய் மக்களே, நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ் & கோ சென்னை ராமாபுரம். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ராமாபுரம் அரசமரம் வந்துட்டீங்கன்னா விருங்கவாக்கம் ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ் & கோ நம்ம கடை இருக்கும். நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோட் சைடில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஹோட்டல் வந்துட்டு ஒரு வைட் ரேஞ்சாக ஒரு பெரிய ஹோட்டலில் ஆரம்பிக்கிறாங்கன்ற பட்சத்தில் எல்லா ஐட்டமே நம்மக்கிட்ட வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். வெசல்ஸாக இருக்கட்டும், இப்போ ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு டீ ஸ்டாலு, ஜூஸ் ஸ்டாலு, அது மாதிரி ஐட்டமும் நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். டைனிங் டேபிள் ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸ்லையுமே, அதாவது 2 சீட்லேருந்து 6 சீட் 8 சீட் வரைக்கும் கேட்டிங்கன்னா கூட நம்ம வந்து பண்ணி தந்துட்டுருக்கோம். அது ஸ்டீலில் வேணும், கல்லில் வேணும், ப்ளைவுட்டில் வேணும், அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் ஐட்டம் போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் வந்து ஸ்டால்ஸ் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான ஸ்டாலுமே செஞ்சு தந்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெசல்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல் ப்ரைஸ் தான். அதுவே வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பெரிய பொருள் எடுக்கிறீங்க, ஒரு அந்த அதான் சொன்ன மாதிரி ஸ்டாலு, தோசைக்கல், சைனீஸ் அடுப்பு, கட்டிங் டேபிள், பொரோட்டா டேபிள், அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் கஸ்டமைஸ் தான் நம்ம வந்து ஹோல்சேல்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சைஸில், அதாவது எனக்கு இந்த இடம் தான் இருக்குது, ஒரு 2க்கு 2 இடம் தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான டேபிளும் நம்ம செஞ்சு தரலாம். இல்லை 7 அடி வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது மாதிரியே நம்ம செஞ்சு தரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அடுப்பு ஐட்டம் எல்லாமே நம்ம ஸ்டீல்லையும் இருக்குது. சேம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இரும்பு அந்த மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி டபராலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி வந்துட்டு உங்களுக்கு 320 ரூபாயிலேருந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது 5 கிலோ பிரியாணி போட்டிங்கன்னா அதுலேருந்து இன்னும் ஒரு 40-50 கிலோ வரைக்கும் போறீங்கிற பட்சத்தில் எந்த டப்பரா கேட்டிங்கனாலும் நம்ம வந்து எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இட்லி பாக்ஸு, நம்ம வந்து இடக்கணக்கில் இட்லி பாக்ஸ் அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 395 ரூபா கிலோ வரும். இல்லை எனக்கு பிராண்டடாக வேணும், அந்த சன் பிராண்டில் தான் வேணும், அந்த மாதிரி ஐட்டம்னா உங்களுக்கு 36, 72, 54, 90, 108 இட்லி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய், இரும்பு கரண்டி, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. சைனீஸ் கடைக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வாமரு, இப்போ மிக்ஸி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா மிக்ஸிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீத்தியில் இருக்குது, சுஜாதாவில் இருக்குது. அதில் ஜூஸ் மிக்ஸி வேணும் அப்படின்னாலுமே நம்மகிட்ட சிங்கிள் சாரு, ட்ரிபிள் சாரு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாமராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரையராக இருக்கட்டும், பாப்கார்ன் மிஷினு, எக் குல்ஃபி மிஷினு, டோஸ்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட்ஸாக இருக்கட்டும். பிளேட்ஸ்னால் இந்த மாதிரியும் கிடையாது, எல்லா வகையுமே, அதாவது ஒரு இந்த மாதிரி சின்ன பிளேட்லேருந்து அதுலேருந்து உங்களுக்கு சாப்பாடு பிளேட்டாக இருக்கட்டும், பவுல்ஸ் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்குமான பவுல்ஸும் நம்மக்கிட்ட எல்லாமே
இப்போ வந்து பவுல்ஸில் பார்த்தீங்களா இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பவுலாக இருக்கட்டும், சைடிஸ் பவுலாக இருக்கட்டும், இது வந்து ஓவல் பவுல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பிரெட் ஆம்லேட் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லேயே வரும், ரவுண்ட்லேயே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடிஸ் பிளேட்டில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரிலாம் போகிறாங்கன்ற பட்சத்தில் அந்த மாதிரி பிளேட்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. பவுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ், அதாவது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸுமே, அதாவது ஸ்மால் டு மீடியம் வரைக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் பவுலில் உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு பிளேட் வந்து 10ஆம் நம்பரு, 11ஆம் நம்பரு, 12ஆம் நம்பரு இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுலேயே உங்களுக்கு பாக்ஸாக இருக்கட்டும், ரவுண்டாக இருக்கட்டும், இல்லை ஓவலில் வேணும், இல்லை குழி வச்ச பிளேட் வேணும், அந்த மாதிரி கேட்டிங்கனாலுமே நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு மெயினான ஐட்டம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சேர் வந்துடும். 3.5 2 டைனிங் டேபிள் செட்டு உங்களுக்கு ஸ்டீல் ஃப்ரேம் போட்டு 6850 ரூபாயிலேருந்து நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் சேர் போட்டு எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் அதில் வெறும் 5850 ரூபா தான். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 இன்ச் பைப் சேர் போட்டு எடுக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு 7500லேருந்து நம்மகிட்ட. இது மட்டும் இல்லாமல் உள்ளே சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 சீட்டர் ஆகட்டும், 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் அடுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் கவரே பார்த்தீங்கன்னா வெறும் 6850 ரூபாலேருந்தே நம்மகிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதே ஃபுல் கவரில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9850 ரூபா வரைக்குமே கூட நம்மகிட்ட இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சாக இருக்கட்டும், இந்தியன் ரேஞ்சு, சைனீஸ் ரேஞ்சு, 1.5 கால் வேணும், 2 கால் வேணுன்ற பட்சத்தை கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் பேஸில் வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி அடுப்பு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் பர்னருக்கு ஏற்ற மாதிரியும் மாஸ்டர். இப்போ வந்து ஸ்டால் ஐட்டம் நான் சொன்ன பார்த்தீங்களா உள்ள, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டாலாக இருக்கட்டும், சாட் கவுண்டராக இருக்கட்டும், ஜூஸ் கவுண்டராக இருக்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கவுண்டரு 3 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம். டீ ஸ்டால்லையும் அதே போல் 3 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம். அதே போல் உங்களுக்கு ஜூஸ் ஸ்டாலும் பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் நம்ம வந்துட்டு செஞ்சு தந்துட்டு இருக்கோம். இதில் நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஐட்டமே, அதாவது இப்போ டீ ஸ்டாலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அதுலேயே அடுப்பு வேணும், இல்லை சிங்க் வேணும், இல்லை கதவு வச்சு வேணும், அப்படி கேட்டாலும் நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம். அதுவே ஜூஸ் ஸ்டாலே எனக்கு சிங்க் வேணும், மிக்ஸி வச்சு வேற மாதிரி அந்த ஜூஸ்லாம் தள்ளி விடுற மாதிரியான சிங்க்ல இருந்து அந்த மாதிரி இடம் வேணும், அப்படி கேட்டீங்கனாலும் நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம். சாட் கவுண்டரில் இந்த மாடல் மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு கொடை மாடல், முக்கோண மாடல், அந்த மாதிரி நம்ம எந்த ஐட்டம் நீங்கள் கேட்குறீங்களோ நீங்கள் கேட்குற போல் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவைலபிளாக செஞ்சு தந்துருக்கோம். ரெகுலராக வர பீஸ் வந்து அந்தந்த ரேட்டு தான். 3க்கு 2லேருந்து 3க்கு 2 பார்த்தீங்கன்னா 9500 ரூபாயிலேருந்து 16500 வரைக்கும் அந்த மாதிரி வரும். இப்போ வந்து நீங்கள் சைஸ் பெருசாக கேட்குறீங்க அந்த மாதிரின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற போல் ரேட்டு எக்ஸ்ட்ரா வரும். இப்போ வெளியே இப்போ நான் சொன்ன மாதிரினா இப்போ ஏற்கனவே என்கிட்ட ஹோட்டல் இருக்குது, நான் அந்த மாதிரி வந்துப்போ இந்த மாதிரியான பொருள்லாம் தனித்தனியாக எடுத்துப்பாங்க. இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது, நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காம்போ ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதாவது இப்போ சைனீஸுக்குன்னு வைக்க போகிறாங்கன்னா ஒரு சைனீஸ் காம்போவாக இருக்கட்டும், பிரியாணி கடை நான் ஆரம்பிக்க போகிறேன்னா அதுக்கு தேவையான ஃபுல் செட்டாக இருக்கட்டும், டீ கடை ஆரம்பிக்க போகிறோன்னா அதுக்கு தேவையான ஃபுல் செட் வரும், இப்போ இட்லி கடை ஆரம்பிக்க போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஃபுல் செட் வரும், இல்லை நம்ம தோசை கல்ல ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான காம்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காம்போ இருக்குது. ஒரு 12 வகையான காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஸ்என் கோல வந்துட்டு பண்ணி தந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இப்போ சொன்ன மாதிரி தான் காம்போ தான் எடுக்கணும்னு கேட்டால் கிடையாது. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தான். இதை வச்சுட்டு நீங்கள் வேற இதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும், இல்லை எனக்கு இதில் கொஞ்சம் கம்மி பண்ணி தர முடியுமானாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணி தந்துட்டு இருக்கோம் நாங்கள் கேஎஸ்என் கோல. இப்போ என்னென்ன பொருள் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறையா இருக்குது. நம்ம அதெல்லாம் சொன்ன தான் வீடியோ வந்து 2 நாள் வந்து வீடியோ மட்டும் நம்மகிட்ட போயிட்டே தான் இருக்கும். அதுபோல் நேரில் வாங்க, வந்துட்டு எனக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்குப்பா, நான் இந்த மாதிரி ஆரம்பிக்கலான்னு இருக்கனாலும் சரி, இல்லை பொருள் நான் இன்றைக்கே எடுக்க போகிறேன் அப்படின்னாலுமே சரி, நான் நிறைய பொருளாக எடுக்க போகிறேன்னா ஒரு 3 days 4 days பிஃபோர் வந்தீங்கனாலும் சரி, நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெடியாக இருப்போம். இப்போ உங்களுக்கு வேணும் ஆர்டர் பேஸ் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நாளில் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு பெருசாக பல்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் 10 daysக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு நாங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 7845660000 7845666600. இந்த 2 நம்பருக்குமே நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. சப்போஸ் ஃபோன் எடுக்க முடியாத பட்சத்துக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் அமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஜென்ரேட்டர் லிங்க் ஜென்ரேட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.
வெல்கம் மக்களே. நம்ம எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா கேஎஸ்&கோ சென்னை ராமபுரம். இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு ஒரு 6500 உங்களுக்கு சோஃபா வந்து 3 சீட் வந்து ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்குது. அதுவே 5 சீட் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் 12000 நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேட்டில் உங்களுக்கு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே போல் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குயின் சைஸ், அதாவது 5க்கு 6.25, அது வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டில், ஒரு பெட்டு, 2 தலைவாணி, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 12500 மட்டும் தான் நம்ம கடையில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்போ வந்துட்டு காட்டு மரத்தில் இருக்குது, அக்கீஷியா மரம் இருக்குது, டீ குட்டில் இருக்குது, எல்லா வுட்லையுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே போல் டீ குட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15500. இப்போ டீ குட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் இப்போ குயின் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15500 நம்மகிட்ட ஸ்டார்டிங்கில் கட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸில் வேணும், இப்போ குயின் சைஸில் வேணும், கிங் சைஸில் 3 கால் வச்சது வேணும், இல்லை ஆர்டர் பண்ணி கேட்குறீங்க, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருப்போம். ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்ற மட்டும் அதுக்கு மட்டும் தனியாக டைம் எடுக்கும் உங்களுக்கு. இப்போ சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இப்போ 15000 இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்போ இந்த மாதிரி மாடலில் வேணும், இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைல வேணும், அது மாதிரி மகாராஜா மாடல் வேணும், அந்த மாதிரி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லாமே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100-150 கட்டில் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். சேம் வந்து உங்களுக்கு இல்லை எனக்கு இது மாதிரி வேணும், 5 காலில் வேணும், நம்ம இது எல்லாமே நம்ம 4 கால் 5 கால் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பண்ணி தந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ இந்த கை வைக்க பார்க்கணும் தெரியும், இல்லை 3 பேர் படுக்கிறதுனால உங்களுக்கு தாராளமாக படுக்கலாம் கட்டு. அதே போல் உங்களுக்கு பெட்டும் அந்த மாதிரி வேணுன்ற பட்சத்தில் பெட்டும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக, அதாவது ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், ஃபேமாக இருக்கட்டும், எனக்கு காரில் தான் வேணும், கம்மி பட்ஜெட்டில் அந்த மாதிரி வேணும் கேட்குற பட்சத்தில் அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஃப்ளப்பியாக இருக்க கட்டில் வரைக்கும் நம்ம எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ பெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்போவுமே 500 பெட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அதாவது உங்களுக்கு 3 காரைகால், 4 காரைகால், 5 காரைகால், 6 காரைகால் வரைக்கும், அதாவது சிங்கிள் டு குயின் சைஸ், கிங் சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட எல்லா பெட்டுமே சரி, எல்லா கட்டிலுமே சரி நம்மகிட்ட எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதிலே பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச் வரைக்கும் வேணும்னா கூட நம்மகிட்ட நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லா சைஸுக்கான கட்டிலுக்கும் எல்லா சைஸ் பெட்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வீடு ஆரம்பிக்கிறீங்க, நமக்கு வந்து பட்ஜெட்டில், அதாவது இப்போ இந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பட்ஜெட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 600-800 டிஸ்கவுண்ட், வெறும் 685 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேர், இந்த மாதிரி வெப் சேர், அதாவது கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, பிளாக்கு, அது மாதிரி வந்துட்டு ப்ளூ, ப்ரௌனு, எல்லா கலருமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர்ஸ் வந்துட்டு நம்ம சேரில் எல்லா கலருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் 1 2 இல்லை, இல்லை ஹோல்சேலாக எனக்கு ஒரு 100 1000 வேணும்னு கேட்குறீங்களா, எங்கள் கடையில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே எப்படி நீங்கள் ஆஃபர் சோஃபா பார்த்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கீழே சமைச்சு டீ குட்டாக இருக்கட்டும் சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்டு தான். இது நீங்கள் டீ குட் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சாவி உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் எந்த பொருள் வேணால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் இப்போ என்கிட்ட இருக்குது இந்த பொருள், அது கீழே காட்டணும், சோஃபாவாக இருக்கட்டும், கட்டிலாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி டீ குட் ஐட்டமாக இருக்கட்டும், டைனிங் டேபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கடையில் இதை விட மற்ற கடையில் 1000 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பொருளை என்கிட்ட சும்மா எடுத்துகிட்டு போகலாம். அதாவது ஏன் அது மாதிரி ஓப்பனாக சொல்கிறோன்னா, என் ரேட்டுக்கு இங்கே யாருமே தரவே மாட்டாங்க அப்படின்றத நிசத்தமான உண்மை. அதாவது என் அளவுக்கு ஸ்டாக்கும் யார்ட்டே இருக்காது. இப்போ சில பேர் என்ன தெரியுமா, கம்மியாக வாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த பொருள் இல்லைண்ணே இந்த பொருள் எடுத்துக்கோங்க, அதுலேருந்து ஒரு 4000 ரூபா தான் எக்ஸ்ட்ரா வரும், நல்லா இருக்கும் அப்படி சொல்லி விற்க பார்ப்பாங்க. நம்ம வீடியோவில் என்ன காட்டுறோமோ அந்த 12500 12500 சோஃபா தான் இருக்குன்னா அது 100 பீஸ் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கும். அதே போல் டீ குட்டில் வந்து இந்த மாதிரி வேணும்னு கேட்குறப்ப இதில் எப்போவுமே நம்மகிட்ட 10 20 30 பீஸ் இருக்குது. நம்மகிட்ட இந்த ஒரு சோஃபா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். அதாவது இந்த மாடல்ன்றது சொல்கிறேன் நான் மொத்தமாக சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நானே எண்ண முடியாது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சோஃபாவுமே நம்மகிட்ட இருக்கும். இப்போ மரக்கட்டில் பார்த்தீங்க இல்லையா கீழே, அதுவுமே அந்த மாதிரி தான். அதில் வந்துட்டு உங்களுக்கு டீ குட்டாக இருக்கட்டும், காட்டு மரமாக இருக்கட்டும், அக்கீசியா மரமாக இருக்கட்டும், எல்லா மரமே அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற போல் உங்களுக்கு ரேட் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே இப்போ டீ குட்டில் வந்துட்டு என் ரேட்டில் விட கம்மியாகவோ, இல்லை அக்கீசியா மரத்தில் காட்டு மரத்தில் தான் வேணும் எனக்கு ரொம்ப கம்மி, அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் சொல்கிறேன், அதுலேருந்து வாங்க 2000 ரூபா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதே போல் இங்கே வரைக்கும் வந்துட்டு பேரம் பேசாதீங்க, நம்மகிட்ட பார்கென் கிடையாது, எல்லாமே ஃபிக்ஸட் ரேட் தான். காரணம் என்ன, நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். இந்த சோஃபா அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வார்னிஷ் நம்ம 6500 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். இப்போ ஸ்டாக் எப்படிப்பா என்ன ஏது கேட்டிங்கன்னா, என் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதாவது 3 சீட்டர்லேருந்து 5 சீட்டர் எல்லாமே ரகரகமாக, அதாவது உங்களுக்கு இந்த பைனாப்பிள் சொல்லுவாங்க, இது பைனாப்பிள், இந்த மாதிரி உடுக்க, ஸ்ப்ரிங்கு, இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, சும்மா அந்த 3 டிசைனுக்கு அந்த இதில் வரது தான். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கையில் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு கை வரும், அதில் தான் மீது எல்லாமே சோஃபா வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளது ஒரே சோஃபா தான். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா 5 சீட்ரு எத்தனை, இது மட்டும் இல்லை, இதெல்லாம் ஸ்டாக்கு காலி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். எப்போ வந்தீங்கனாலும் 100 பீஸ் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குன்றதுனால தான் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்துட்டு காட்டுறோம் உங்களுக்கு எல்லாமே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கார்னர் சோஃபா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது
25,000 ரூபாயிலேருந்து 4 சீட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இல்லை 6 சீட் வேணும், இல்லை இந்த சைடு 4 இந்த சைடு அந்த மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ அதை மாதிரி நம்ம இப்போ இன்னொரு கடைக்கெல்லாம் போனீங்கன்னா என்கிட்ட 4 சீட்டு தான், அது மாதிரி அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா 6 சீட்டு தான் சொல்லுவாங்க. நம்மகிட்ட அப்படி கிடையாது. நீங்கள் 4 சீட்டு வேணுமா, 5 சீட்டு வேணுமா, 6 சீட் வேணுமா, அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் நம்ம வந்துட்டு ஆர்டர் முறையில் நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 25,000 தான். இது வந்துட்டு இப்போ சொல்கிறேன், இதெல்லாம் வந்துட்டு தேக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற பொருள் உங்களுக்கு ஃப்ரீ. கடைசாவியாக நான் உங்கள் கையில் கொடுத்துறேன், நீங்கள் இஷ்டப்பட்டதை வந்து நீங்கள் அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மகிட்ட தேக்கு மரம்னு சொல்கிறேன் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்ம தேக்கு கொடுக்குறதா. மற்றவன மாதிரி நம்ம வந்து காட்டு மரத்தை தேக்குன்னு சொல்லியோ அந்த மாதிரிலாம் இங்கே யாருமே வந்துட்டு விற்க மாட்டோம். நம்ம நீங்கள் எங்கே நாங்கன்னு இல்லை, சேல்ஸ்மேன் நீங்கள் வந்து கேட்டாலும் இருக்கிற 10 சேல்ஸ்மேனுமே பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வேணா கேளுங்க, ரேட் எல்லாமே நம்மகிட்ட ஒரு ரேட். அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறோம்னா, கஸ்டமர் இங்கே வந்துட்டு நான் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் ரேட்டு கம்மி பண்ணித்தாங்க, உங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் சொல்கிற ரேட்டு நம்ம எடுக்கணுமா அப்படி கேட்குறாங்க. நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் சொல்கிறோம் நாங்கள் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ரேட்டை குறைச்சி நம்ம வாங்கிட்டு போயிடலாம்னா தயவு செஞ்சு நீங்கள் சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அந்த ரேட் குறைச்சி தான் வாங்கன்ற பட்சத்தில் நீங்க கடைக்கே வர வேணாம். சுத்தி 40 கடையை பார்த்துட்டு லாஸ்டா என் கடைக்கு வாங்க, அப்பதான் நான் என்ன ரேட்டுக்கு விற்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம சொன்னோம், வந்து ரேட்டு குறைச்சி பேசி வெளி இல்லை நீங்க இன்னொரு கடையை போய் பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க எங்களை தள்ளிடாதீங்க. இப்ப இந்த ஜுவாலா பாத்தீங்கன்னா இதுல நீங்க வந்து எங்க வேணா போய் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. நம்ம கிட்ட வெறும் 2,500 ரூபா மட்டும்தான். ஸ்ப்ரிங்கு இந்த இதுக்குள்ள வர குஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்குமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 2,500 2,500 எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு வந்துட்டு நீங்க நம்மகிட்ட எடுத்துக்கலாம். இப்பவும் சொல்றேன், ரேட்டை குறைச்சி கேட்டு அந்த மாதிரி வந்துட்டு தயவு செஞ்சு கஸ்டமர் பண்ணாங்கன்னா நம்ம கம்மியா கொடுக்குறோம், அதனால தான் ரேட்டு குறைச்சி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அங்க பாத்தீங்களா கட்டில பாருங்க எவ்வளவு ஸ்டாக் இருக்கு. இதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாம்பிள் கணக்கு அந்த மாதிரி தான். ஏன்னா இது ஃபுல்லா இந்த அட்டி ஃபுல்லா இருக்கும். நீங்க கட்டில எண்ணி பார்க்கவே முடியாது. என் காலின்னு சொல்றேன் நான் கட்டில கூட நீங்க வந்து எண்ணி பார்க்கறதுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 4க்கு 4 இருக்கட்டும், எல்லா காலமே நம்ம 4க்கு 4 இல்ல எனக்கு 5க்கு 5 வேணும் அந்த மாதிரி கேட்குறீங்கன்ற பட்சத்தில் சைஸை பொறுத்து இந்த மாதிரி நம்ம 5க்கு 5 காலையிலேயே வந்துட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்பர் மாடலாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிஸ்கெட் மாடலாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, 5க்கு 5 காலில் 3 கால் வரும். அதாவது கிங் சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கால் வரும். எல்லாமே உங்களுக்கு 5க்கு 5 கால். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் மாடல்னு சொல்லுவாங்க. இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் மாடல்னு சொல்லுவாங்க. இதில் கோடாக வருது ரீப்பரு. மற்றபடி மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான். இது எல்லாமே வந்துட்டு டீ குட்டு. இப்பவும் சொல்றேன், டீ குட்டு இல்லைன்னு சொல்லி நம்ம கஸ்டமர் வந்து இங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா கஸ்டமருக்கு என்னடா தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிங்கன்னா, கார்பெண்டர் நல்லா வேலை தெரிஞ்ச கார்பெண்டர் நீங்க நேர கூட்டு வந்துட்டு அதுல நீங்க பார்த்து அவங்க வந்து சொல்லட்டும், வெட்டி பார்த்து கூட நீங்க எடுத்துட்டு செக் பண்ணி பார்த்து நம்மகிட்ட நீங்க எடுத்துட்டு போகலாம். தேக்கு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாங்கன்னா இப்போ இந்த கட்டு உங்களுக்கு நான் ஃப்ரீயா தரேன். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பீரோ பாருங்க எவ்வளவு கலெக்ஷன். நம்ம சொன்ன மாதிரி பீரோ வந்து உங்களுக்கு 200ல இருந்து ஸ்டார்டிங். அதாவது இப்போ நம்ம வச்சுட்டு இது வந்து நம்ம 10,000 ரூபாண்ணே, இது வந்து 15,000 அப்படி சொல்லி நம்ம விற்க மாட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோ வந்துட்டு உங்களுக்கு 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட். பீரோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இந்த மாதிரி உட் ஷேப்ல வேணும் அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் நீங்கள் வந்து நேரம் அதாவது 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் கிலோ கணக்கு தான் நம்மகிட்ட பீரோ. ஒரு செட்டு நம்ம வச்சுக்கிட்டு நம்ம 10,000 ரூபா 8,000 அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். எல்லாத்துலேயுமே பாருங்க, நீங்க கட்டில பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாத்துலயுமே எடை எழுதி இருக்கும். எடை போட்டு இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்க சொன்னா கூட எடுத்து நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எடைய. எல்லா பீரோலுமே பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு 200 ரூபா பீரோல இருந்து 250 ரூபா பீரோ வரைக்கும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எடை எல்லாத்துலயுமே உங்களுக்கு எழுதி இருக்கும். இந்த பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இல்ல நான் எடை போட்டு செக் பண்ணி பார்த்து தான் நான் எடுப்பேன் அப்படின்னா தாராளமா நீங்க எடை செக் பண்ணி போட்டு பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். கிலோ வந்துட்டு வெறும் 200 ரூபா. இப்பவும் சொல்றேன், ரேட் நம்ம கிட்ட ஃபிக்ஸட் பிரைஸ் தான், ஃபிக்ஸட் பிரைஸ் தான், ஃபிக்ஸட் பிரைஸ் தான். நீங்க எங்க வேணா போய் கேட்டு அதாவது எங்க வேணா போய் கேட்டுட்டு வாங்கன்ற. இங்க மட்டும்தான் இப்ப இங்க வந்துட்டு நீங்க சொல்லிங்களான்னு கேட்க அந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம். எல்லா கடையிலையும் போய் கேட்டுட்டு அங்கே மட்டும் நீங்கள் கொட்டேஷனை வாங்கிட்டு வாங்க. அதை விட நான் உங்களுக்கு கம்மியான ரேட்ல வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணித்தர முடியும். அதாவது என்கிட்ட நான் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்றதுனால சொல்கிறோம். வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கம்மியாக வந்துட்டு என்கிட்ட இருக்க பொருளை நான் சொல்கிற ரேட்லேருந்து கம்மி பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட வந்துட்டு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான். நீங்க எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. திருப்பி நம்ம ஏன் அதை சொல்றோம், நான் எப்பவும் சொல்றேன், கஸ்டமர் வந்து சண்டை போடுறாங்க அது குறைச்சாதான் நான் வாங்குவேன்னா இது தயவு செஞ்சு சொல்ல அந்த மாதிரி பேச்சுக்கு எங்களை வந்துட்டு தள்ளாதீங்க. நீங்க அவ்வளவுதான் நேரம் வந்து பார்த்துட்டு டச்சில் ஃபீல் பண்ணி நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். எல்லா வகையான பொருளும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நேரம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. KSN ராமபுரம்.